அதுக்கப்புறம் இதை விட உங்களுக்கு 2000 ரூபா நான் கூட தரேன். இந்த மாதிரி ஸ்கின் ட்ரெஸ் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு மக்களை நான் பார்க்கும்போது என்னால் மக்களுடைய கண்ணை பார்த்தோ ஃபேஸை பார்த்தோ ஆடவே முடியலை. அது ஒரு கூச்சமாக இருந்துச்சு. எந்த ஒரு பொண்ணுக்கும் ஆண் துணை இல்லாமல் முடியாது. பிள்ளைங்களை வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண் துணை வேணும். ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் பண்ணும்போது என் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அவளெல்லாம் ஸ்கூல் போனால் அது கொஞ்சம் கெத்தாக இருந்துச்சு. ஒரு டீச்சர் அப்படிங்கும்போது யாராக இருந்தாலுமே ஒரு டீச்சர், டான்ஸ் டீச்சருங்கிறதுக்கும் தெரு தெருவா ஆட போகிறா கேட்டால் அவளுக்கு என்ன பணம் கிடைக்குது, அதனால் அவள் எப்படினாலும் ஆடுவா. அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போவோம். ஒரு வீட்டில் போய் ரெஸ்ட் ரூம் கேட்கும் அப்படின்னா மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. என்ன எடுத்தோடனே கேட்பாங்க, என்ன ஆட்டத்துக்கு வந்திருக்கீங்க அப்படிம்பாங்க. ஆமாம், ஆடுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சில பேர் காதுபடியே அசிங்கமாக பேசுவாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அன்லிமிட்டட் டாக்ஸ். நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம திருவிழா காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணி நைட் முடிகிற வரையுமே ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, பயங்கரமாக இருக்கும். அது காலையில் நம்ம அந்த சாமி தூக்குறதுலேருந்து ஈவினிங் ஒரு 7 o'clock அப்படியே முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னும்போது தான் அப்படியே கட் பண்ணால் 7 மணிலேருந்து ஒரு 10 மணி இருக்கும் சில கலை நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அதில் ஒன்றானது தான் நம்ம டான்ஸ். ஸோ அந்த டான்ஸுக்குன்னே ஒரு தனி ஒரு ரசிக கூட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டான்ஸு அது சம்மந்தப்பட்ட அவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த டான்ஸுக்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களுடைய ஸ்டோரி என்ன. ஸோ பொதுவாக டான்ஸ் அப்படின்னாலே நான்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா கூட போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு அப்போ நமக்கு அது முகம் சுழிக்காத மாதிரியோ இல்லை அப்போ நம்மளை கூப்பிட்டு போகிற மாதிரியே அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டான்ஸ் எல்லாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது அப்படியே டோட்டலாக வேற மாதிரியா மாறி இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தவங்களை தான், அப்படி இருந்த ஒரு டான்ஸரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க தான் நம்ம பிரியதர்ஷினி, பிரியா டான்ஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம். 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 ஸோ சொல்லுங்க பிரியா டான்ஸர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ சரி சொல்லுங்க, நீங்கள் இந்த டான்ஸை பற்றி ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் பிரியதர்ஷினி. என்னுடைய ஊர் தூத்துக்குடி. டான்ஸ் ஒரு 7 வருஷமாக தான் அந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். ஓகே. 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டான்ஸ் டீச்சர். ஓகே. ஏப்ரல் மே லீவுக்கு அகாடமி வச்சு பிள்ளைங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், தனியார் ஸ்கூல், அதிலலாம் நான் டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜ் வரைக்கும் நான் டான்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கள் எப்போலேருந்து இந்த மாதிரி நம்ம திருவிழாக்களில் போயிட்டு டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி? எல்லாரோடையுமே முக்கால்வாசி பேர் லைஃப்பில் தலைகீழாக மாற்றி போட்ட அந்த கொரோனா டைம் தான். கொரோனாவுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு பின், கொரோனாவுக்கு முன்னுன மாதிரி கொரோனாவுக்கு முன்னாடி நான் டான்ஸ் டீச்சராக இருந்தேன். கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் எப்படி சொல்ல, செலவுகள் அதிகமாகி வருமானங்கள் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. அந்த டயத்தில் ஒரு விஜய், இந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, விஜயகாந்த், சரத்குமார், அந்த மாதிரிலாம், ரஜினிகாந்த் அப்படிலாம் வேஷம் போட்டு ஆடுவாங்க ஸ்டேஜில். அவங்களுக்கு ஜோடியாகத்தான் இந்த மீனா மாதிரி, குஷ்பு மாதிரிங்கிற ஒரு இதில் நான் ஆட போயிருந்தேன். சேல்ரி கொஞ்சம் வெளியில் வாங்குறத விட, அதாவது நான் ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு டீச்சரை வாங்கின சேலரியை விட 3 மடங்கு இதில் அதிகமாக கிடச்சிது. எங்களுடைய கஷ்டத்துக்கு அது கொஞ்சம் உதவியாக இருந்தனால அப்படியே போயிட்டேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் டான்ஸ் டீச்சராக இருந்துட்டு சடனாக இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி நம்ம டான்ஸ் ஆடுறோமே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் வருத்தம் இருந்ததா? வருத்தங்கிறத விட ட்ரெஸ்ஸு மெயின். ஓகே. ட்ரெஸ்ஸு ஆஃப் தான் போடணும். சாரீ கட்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சாரின்னு தான் சொல்லி என்னை இறக்குனாங்க. சாரின்னு நம்பி தான் அந்த கண்டாங்கி சாரி மாதிரி கட்டி ஒரு சில பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சாரி, ஒரே சாரிலே நான் நிறைய மாடல்ஸ் மாற்றி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதை விட உங்களுக்கு 2000 ரூபா நான் கூட தரேன். இந்த மாதிரி ஸ்கின் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ண வாங்க அப்படிங்கும்போது, அப்போ 3000 போது பெருசு இல்லை. ஒரு 3 மணி நேரம் டான்ஸ்க்கு 3000 ரூபா அப்படிங்கும்போது பெருசு. அப்போ 2000 ரூபா கிடச்சிச்சு. இப்போ தான் 3000 ரூபா அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம ஹஸ்பண்டு
மந்த்லி சேலரி வாங்குறத விட நம்ம அந்த 15 நாள்லயே நம்ம ஹஸ்பண்டோட சேலரியை வாங்கிடுறோங்கிற ஒரு ஆர்வ கோளாறுல உள்ள இறங்கிட்டேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஓ எப்படி இருந்தது? ஸ்டே ஸ்டேஜா இருக்கட்டும், பார்க்குற மக்களா இருக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கே ஃபர்ஸ்ட்டு டைம்ங்கும்போது எனக்கே அது ஒரு கூச்சமாவும், மக்கள நேரா பார்க்க முடியாது. ஆனா நான் டான்ஸ் டீச்சரா இருக்கும்போது, ம். ஸ்டேஜ் ஆடும்போது மக்கள நேரா பார்த்து சிரிச்சு, சந்தோஷமா ஒரு ஹாப்பினஸ்ல ஆடின ஒரு ஃபேஸு. ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரெஸ்ஸு போட்டு மக்கள நான் பார்க்கும்போது, என்னால மக்களுடைய கண்ண பார்த்தோ, ஃபேஸ பார்த்தோ ஆடவே முடியல. ஓ! அது ஒரு கூச்சமா இருந்துச்சு. ம். ஆடிக்கிட்டே இருக்கும்போது தோணும். ச்சே! என்னடா இது நம்ம எப்படி இருந்தோம், இப்ப இப்படி ஆயிட்டோமே! அதுக்கப்புறம் தோணும். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு கடன் அடைக்கணும். ம். பணம் வந்து தேவை. வாழ்க்கைக்கு வந்து முக்கியத்துவம் பணம்னு நான் சொல்ல மாட்டேன். வாழ்க்கைக்கு பணம் தேவை. அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படியே தன்னை மாத்திக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ குனிஞ்சு ஆடுன ஃபேஸ் அப்பதான் நிமிர ஆரம்பிச்சது. கையில காசு அதிகமாக அதுக்கப்புறம் நம்ம ஆடுற டான்ஸ பார்த்து மக்களே வந்து கையில காசு குடுப்பாங்க. ஓகே. நல்லா பண்றீங்க. ம். பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், நல்லா பண்றீங்க, நல்லா ஆடுறம்மான்னு சொல்லி குடுக்கும்போது, அது ஒரு சந்தோஷம். ம். அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுடைய ஃபேஸே பார்த்து நான் ஆட ஆரம்பிச்சேன். ஓகே. டான்ஸ் டீச்சரா இருக்கறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கூல், காலேஜஸ் காலேஜ். இதெல்லாம் நீங்க போயிருக்கீங்களா? ம். போயிருக்கீங்களா? நான் வந்து சொல்லப்போனா 10th ஃபெயிலு. 3 படம் ஃபெயிலு. சின்ன பிள்ளையிலேருந்து நான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். 6 வயசுலேருந்து டான்ஸ் கத்துக்கிட்டேன். கிளாஸ் போய் கத்துக்கிட்டீங்களா? கிளாஸ் போய் கில்பட் மாஸ்டர், ஜெயபால் மாஸ்டர். ஜெயபால் மாஸ்டர் வந்து கிளாசிக்கல் டான்சர். எங்க உங்க ஊர்லயேவா? எங்க ஊர்லயே தூத்துக்குடியிலேயே. ஓகே. கில்பட் மாஸ்டர்வங்க வெஸ்டர்ன் ஃபோக் சொல்லிக் குடுப்பாங்க. ம். அவங்க கிட்ட இருந்து ஆனா அப்பவுமே நான் கோயில் கொடையிலலாம் போய் ஆடியிருக்கேன். சின்ன பிள்ளையில நான் ஆடும்போதே, ம். ஒரு 8 வயசு, 9 வயசு, 10 வயசுக்குள்ள கோயில் கொடை, கல்யாண ஈவென்ட்டு அந்த மாரிலாம் ஆடியிருக்கேன். ஆ ஒரு ஸ்டேஜ் வயசுக்கு வந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அத நிப்பாட்டிட்டு, அப்புறம் லைஃப் வேற மாரி போயி, அ மேரேஜ் ஆகி, மேரேஜ விட்டு வெளியில வந்து, அதுக்கப்புறம் நானா அந்த 10th எழுதி 8ஆம் கிளாஸ் தான் படிச்சேன். ம். அதுக்கப்புறம் 10th எழுதி, அதுக்கப்புறம் ஒரு ஃபேஷன் டிசைனிங் டிப்ளமோ முடிச்சு, ம். பியூட்டிஷியன் முடிச்சு, ம். அப்புறம் மறுபடியும் நான் யோசிச்சேன். ஏன் நம்ம நம்ம கத்துக்கிட்ட கலைய ஏன் விடணும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே மாஸ்டர்ட்ட போய் நான் நின்னேன். மாஸ்டர் உங்கள நம்பி நான் வந்திருக்கேன். எனக்கு திருப்பி இதில எனக்கு ஒரு இது குடுங்க அப்படின்னா, மாஸ்டர் எனக்கு கை பிடிச்சு கூட்டி போனது தான் அந்த டான்ஸ். ஓகே. கலை. அப்போ பியூட்டிஷியனும் படிச்சிருக்கீங்க. மாடலிங் ஃபேஷன் டிசைனிங்கும் படிச்சிருக்கீங்க. மாடல் துறையிலயும் ஓகே. 2025ல மிஸ்ஸஸ் நாகர்கோயில். ஆ. மிஸ்ஸஸ் நாகர்கோயில். ஓகே. ஃபர்ஸ்ட் டைட்டில் வின்னர். ஆ. இதெல்லாம் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே. இதெல்லாம் எதுவுமே சொல்லலையே நீங்க. சரி சொல்லுவோம். நீங்க கேட்கும்போது தான் நான் சொல்ல வேண்டியது. ஓகே. அதாவது அப்போ நீங்க வந்து அதிலயே போலாம்ல. ஏன் டான்ஸ் இல்ல சூஸ் என்ன பண்ணீங்க? நம்ம இதுல இருந்துட்டு தான் நல்லா போ முடியும். அதுலயும் நம்மளுக்கு செலவுகள் அதிகமா இருக்குல்ல. ஓகே. இதுல இருந்துட்டு இப்போ இதுல வந்து நம்மளுக்கு வருமானம் கிடைக்கி. வருமானம் கிடைக்கி, இந்த வருமானத்த வச்சு நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். அவ்வளவுதான். ஓகே, ஓகே. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் தான் நீங்க டான்ஸ்குள்ள வந்தீங்களா? இல்ல பிஃபோர் மேரேஜே நீங்க டான்ஸ்குள்ள போயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட்டு மேரேஜு எனக்கு வந்து செகண்ட் மேரேஜு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு மேரேஜில லைஃப்ல என்னென்ன பெண்கள் கடக்கக்கூடாதோ அவ்வளத்தையும் கடந்து வந்து, ம். அதுக்கப்புறம் டிவோர்ஸ்லாம் வாங்கி, அப்புறம் பிள்ளைங்களுக்காக நம்ம இன்னொரு மேரேஜ் பண்ணணும். ஏன்னா, எந்த ஒரு பொண்ணுக்கும் வந்து ஆண் துணை இல்லாம முடியாது. பிள்ளைங்கள வளர்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆண் துணை வேணும். அப்படி நானா ஏற்படுத்தினது தான் செகண்ட் மேரேஜ். நானா ஃபேமிலில எவ்வளவோ எதிர்த்தாங்க, வேண்டான்னு. என்னைய நம்பி அவங்க வந்தாங்க. அவங்கள நம்பி நான் லைஃபே ஆரம்பிச்சேன். ஓகே. உங்க பசங்களுக்காக தான் வந்து நீங்க செகண்ட் மேரேஜே நீங்க சூஸ் பண்ணீங்களா? ம். அது எப்படி உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா? இல்ல இல்ல வீட்ல வேணான்னு வீட்ல சொல்லிட்டாங்களா? வேண்டான்ட்டாங்க. ஓகே. வேற ஜாதி. அதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தை இருக்கு. ம். அதுக்கப்புறம் நீ எப்படி ஒரு வாலிப பையன கல்யாணம் முடிப்ப? அப்படின்னு. அவங்களுக்கு ஓகேவா? அவங்களுக்கு ஓகே தான். சொல்லப்போனா அவங்களுக்கும் எனக்கு 8 வயசு வித்தியாசம். ஓ! ஆனா இந்த லைஃப் மாரி ஃபர்ஸ்ட் லைஃப் எனக்கு கிடையாது. என்னைய நல்லா புரிஞ்சுகிட்டு, அ என்னோட ஒய்ஃப பத்தி எனக்கு தெரியும். அவ ம். என்னுள்ள ஒரு பாதி அப்படின்னு புரிஞ்சு, இப்போ வரைக்கும் என்னதான் 1000 சண்டை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என்னை விட்டு போறேங்கிற வார்த்தையோ, நீ எனக்கு வேண்டாங்கிற வார்த்தையோ, நீ என்னோட வயசாலிங்கிற வார்த்தையோ இப்போ வரைக்கும் வந்ததில்ல. ஓகே. ஸோ நல்லா லைஃப் வச்சு 14 வருஷம் ஆகுது. ஓ! செகண்ட் மேரேஜ் பண்ணி. செம்ம, செம்ம. ஓகேங்க. ஸோ ரொம்ப பர்சனலா போயிட்டு உங்கள ஆமா. கஷ்டப்படுத்திட்டேன்னு நெனைக்கிறேன்.
சாரி. ஸோ ஓகே. அடுத்து வந்து என்னன்னா, இப்போ இந்த டான்ஸ் நீங்க வந்து திருவிழாக்கள் எல்லாம் போய் டான்ஸ் ஆடியிருப்பீங்கல்ல. ஸோ அது ஃபர்ஸ்ட் அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ முதல்ல நீங்க வந்து ஓகே கொஞ்சம் குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம இத ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டா போனேன். ம். டீமா போறோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா ஆடுறோம். ஒண்ணா இருக்கோம்னு ஒரு ஒரு சந்தோஷம். அவங்க ஆடுறாங்க. ஐ ஜாலியா இருக்குப்பா! அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸு மெயினு. ம். சாரி தானே. சாரிய கட்டிட்டு நம்ம எங்கனாலும் ஆடலாம். பாவாடை போட்டு பட்டு பாவாடை சட்டை போட்டு ஆடுவோம் அப்படிங்கிறது. அந்த மைண்ட் தாட்ல போனோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போகும்போது அதேமாரி ஃபர்ஸ்ட்டு நான் டான்ஸ் பண்ணும்போது என் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது. என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஓகே. 6 ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். 7வது ஸ்டேஜ்ல தான் என் ஹஸ்பண்டுக்கே தெரியும். ஓ! ஏன்னா, அது ஒரு சின்ன பயம். சொல்லவா வேண்டாமான்னு நெனச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்றதுக்கு பயம். ஏத்துக்கிடுவாங்களா? ஏத்துக்கிட மாட்டாங்களா? அப்படின்னு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்ட 7வது ஸ்டேஜ் ஏறும்போது சொல்லி, இதுதான் நம்ம சிச்சுவேஷன், இதுதான் நிலவரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆனா, என் ஃபேமிலில நெறைய பேர் ஏத்துக்கல. ம். வேணா ரோட மொதலெல்லாம் ஸ்கூல் போனா அது கொஞ்சம் கெத்தா இருந்துச்சு. ம். ஒரு டீச்சர் அப்படிங்கும்போது யாரா இருந்தாலுமே ஒரு டீச்சர், டான்ஸ் டீச்சருங்கிறதுக்கும், தெரு தெருவா ஆட போறா, கேட்டா, அவளுக்கு என்ன பணம் கிடைக்குது. அதனால அவ எப்படினாலும் ஆடுவா. ம். எங்கனாலும் காட்டுவா அப்படின்னு. என்ன பொறுத்தவரைக்கும் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். "நீ என்னைய நம்புறல்ல, நான் உன்னைய நம்புறேன்." எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, "உன் வாய்க்கு நீ போற இடத்துல போன மாரி கரெக்ட்டா வந்துருவ. அதனால நம்பிக்கை இருக்கு. போ. போயிட்டு பத்திரமா வா." அவ்வளோதான். இப்போ வரைக்கும் இந்த 7 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு எங்களோட லைஃப். ஓகே. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறி இருப்பீங்க. ஆமா. அந்த 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 ஃபீல் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஸோ அதான் நீங்க ஃபர்ஸ்ட்டே சொன்னீங்க, ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது ஆனா கூட அப்படின்ட்டு. இருக்கிற பிள்ளைங்க அந்த ட்ரெஸ் போட்டு ஆடும்போது, நான் என்ன நினைச்சேன், "என்ன இந்த பிள்ளைங்க இப்படி ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்க? ச்சே!" நானே கூட கேட்பேன், "ஏப்ல இப்படி ட்ரெஸ் போட்டு ஆடுறியே உனக்கு ஒரு மாரி இல்லையா பே?" அப்படின்னு. ம். கடைசில பார்த்தா அதே பொண்ணுங்க கூட அதே ட்ரெஸ் போட்டு நானும் ஆட ஆரம்பிச்சுட்டேன். ம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆயிருச்சு. நம்ம செட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஓகே. நானே தனியா டீம் வச்சு, ம். தனி டீமா ஒரு 3 வருஷமா தனியா டீம் வச்சு, ஃபயர் கேர்ள்ஸ்ங்கிற பேர்ல தனியா டீம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ம். ம். கேரளா பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஓகே. தனியா. இதுல இந்த ஃபீல்ட்ல கண்டிப்பா வந்து நெறைய தப்பா பேசுறவங்க இருப்பாங்க. ம். ஸோ எல்லா ஃபீல்டுலயுமே இருக்க தான் இருக்காங்க. செய்றாங்க. பட் இத நம்ம கொஞ்சம் ஓப்பனா பண்றதுனால, ம். டான்ஸ் ஆடுறதுனால ஈஸியா நம்மள வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? உங்க டீமுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஊருக்கு நாங்க போறோம் அப்டின்னா, நெறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல. ஸ்கின் ட்ரெஸ் போடாம கிளாமர் பண்ணுவாங்க. ம். அது ஒரு ஒரு ரகம். நாங்க வந்து ஸ்கின் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணுவோம். ம். ஆ அப்போ அந்த ஸ்கின் ட்ரெஸ் வந்து எப்படின்னா, ஜெகன்மோகினி படத்துல ஒரு பேய் வரும். குட்டி ம். சாத்தா மாரி. ஆமா. அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பார்த்திருப்பீங்க. ஃபுல் கவர்ல இருக்கும். ம். அதுதான் அந்த ஸ்கின் ட்ரெஸ்ஸு. ம். அத போட்டு தான் மேல டைட்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ் எல்லாம் போட்டு நாங்க பண்ணுவோம். அத வந்து நாங்க போட்டுட்டோம்னா கழட்ட முடியாது. ம். போட்டுட்டோம்னா ஒரு ரெஸ்ட் ரூம் அதாவது நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போவோம். ஒரு வீட்ல போய் ரெஸ்ட் ரூம் கேட்கோம் அப்படின்னா, மேலயும் கீழயும் பார்ப்பாங்க. ம். என்ன எடுத்தோனே கேட்பாங்க. "என்ன ஆட்டத்துக்கா வந்திருக்கீங்க?" அப்படிம்பாங்க. "ஆமா ஆடுறதுக்கு தான் வந்திருக்கோம்." அந்த பக்கத்து வீட்ல போய் கேளுங்க அப்படிம்பாங்க. பக்கத்து வீட்ல கேட்டா, இல்லம்மா இங்கலாம் ரெஸ்ட் ரூம் இருக்கும். நம்ம கண்ணுக்கு எதுத்தாப்புல கிராமங்கள், வீட்டுக்கு வெளியில தான் முக்கால்வாசி ரெஸ்ட் ரூம் இருக்கும். இல்லம்மா தரமாட்டோம் நீங்க வேற இடத்துக்கு போங்க அப்படிம்பாங்க. கடைசில ஆத்தோரம், அப்படி பிள்ளைங்கலாம் மொத்தமா போய் ஆத்தோரத்துல இருந்துட்டு, காடுகள்ல போய் இருந்துட்டு, இங்கேருந்து பாட்டில்லயே தண்ணி கொண்டு போய் அப்படித்தான் இருப்போம். ஆனா, இதுல என்னன்னா 3 மணி நேரம் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஊருக்காரங்க, போலீஸ்காரங்ககிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ம். பர்மிஷன்னால எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் போட்டுருவாங்க. ஆனா உங்களுக்கு குடுக்குற பேமெண்ட்டு அதே பேமெண்ட். அதே 3 மணி நேரம் பேமெண்ட் 3 தான். மணி நேரத்துக்கு உண்டான பேமெண்ட் தான். ஆனா, எங்கள கூட்டு போறவங்க எக்ஸ்ட்ரா வாங்கிருவாங்க. எங்களுக்கு வர்ற பேமெண்ட் அதான். அதுல ரெஸ்ட் ரூம் இருக்க முடியாது. எங்கேயுமே நகரவும் முடியாது. அந்த ட்ரெஸ்ஸ போட்டு நம்மளால எங்கேயும் நகர முடியாது. ம். இன்னொன்னு பசங்க ஆடுறாங்கல்ல, பசங்களுக்கு டான்ஸ் ஆடுற பசங்களுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்னு நெனைக்கிறீங்க? நீங்க அந்த 3 ஹவர்ஸு ஆ ஒரு பையனுக்கு சம்பளம் எவ்வளோ இருக்கும்? ஒரு கெஸ் பண்ணுங்க. ஒரு ரூ. 1000 ரூ. 1000 தான். 40 பாட்டுக்கு ஆடுனாலும் அந்த பசங்களுக்கு ரூ. 1000 தான் சம்பளம். நாங்க ஒரு 5 பாட்டுக்கு, 6 பாட்டுக்கோ, 10 பாட்டுக்கோ ஆடிட்டு அந்த 3000 சம்பளத்த வாங்கிட்டு வந்துருவோம். ஓகே. அதனால ஒரு தொணைக்குனாலும் பையன்கள தான் கூட்டு நாங்க போவோம், எங்க பசங்கள. ஏன்னா ஊருக்காரங்க எப்பன்டா இந்த ஆட்டக்காரங்கன்னு தான் சொல்றாங்க. ஆமா. அத தான் சொல்றேன். ஆட்டக்காரிங்க எப்பன்டா வெளியில வருவாங்க, தனியா போவாங்க, அசிங்கமா பேசுறதா இருக்கட்டும், எல்லாரையும் நான் குத்தம் சொல்ல ம். மாட்டேன். ம். ஒரு சில பேரு காதுபடே அசிங்கமா பேசுவாங்க. தனியா இப்டி இப்டி கிராஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல ஏறுற டயத்துல பேசுவாங்க. நம்ம ம். காதுல கேட்கும். ஆமா நம்மளால ஒண்ணும் செய்யவும் முடியாது, கேட்கவும் முடியாது. இப்போ உங்கள கூட்டு போறாங்க இல்லையா? கேதர் ஆமா. பண்ணி. அவங்ககிட்ட நாங்க சொன்னாலுமே சொல்லி வேஸ்ட். ஓ! சொல்லி வேஸ்ட். சட்டை பிடிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்க. நீ எப்படி என் பிள்ளைங்கள இப்படி கேட்க போச்சுன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ அப்போ உங்களுக்கு சேஃப்டின்றது எப்படி?
எங்களுக்கு நாங்களே வேலி கட்டி வச்சுக்கிடணும், அவ்வளோதான். ஓகே. யார் என்ன பேசினாலுமே பேசினாலும் இந்த கதைகளுக்கு இந்த கதைகளுக்கு விட்டுறணும். அது ரொம்ப கஷ்டமா இருக்காதுங்களா? எனக்கு புரியல. இப்போ நார்மலாவே ஒரு பொண்ணு போறாங்க ரோட்ல அப்படின்னா, அவங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாச்சும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க. ஆமா. அந்த மாதிரி கூட கேட்க உங்களுக்கு மாட்டாங்க. ஒரே ஊருக்காரங்க, ஒரே சாதி சனம், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ம், அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அதைத்தான் பார்ப்பாங்க. நீ ஆட வந்தவ தானே, ம். ஆட வந்துட்டு 3 மணி நேரத்துல போயிருவா. நம்மளுக்கு நம்ம சொந்த பந்த ரத்தம் என்னன்னு தானே ஒண்ணு அப்படின்ட்டு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களே கேட்டாலும், "ஏய் விட்றா, போடா" அவ்வளோதான். இதுதான் இந்த ஒரு இதுல முடிச்சிருவாங்க. ஆனா இந்த கிளாமரை யாராவது அப்பா, பிள்ளைங்க, பெத்த பிள்ளை பொண்ணு, தாய், தகப்பன்னு உட்காந்து ஃபேமிலியா உட்காந்து பார்த்தாங்கன்னு யாராவது ஒரு ஒரு ஊரை சொல்லிருங்க நீங்க. ஒரு கிராமத்தை சொல்லிருங்க. அம்மன் வந்து ரியலா இறங்குற மாதிரி 2 கையிலும் தீச்சட்டி எடுப்பாங்க. அவங்க மக்களை மகிழ்விக்க தான் தீச்சட்டி எடுப்பாங்க. அதை கையெல்லாம் பொத்து, மூஞ்சி முடியெல்லாம் கருகி, கிளாமர் வந்தனால எல்லாமே அழிஞ்சு போகுது. கலைகள் மட்டும் இல்லை, கலைகளை சார்ந்த மக்கள் அழிஞ்சு போகிறாங்க. என்ன காரணம்னா, கிளாமரை பொறுத்த வரைக்கும் 40 வயசு ஆனாலும் கிளாமர் ஆடத்தான் செய்வாங்க. ம். ஏன்னா அவங்க ஆடலை, காட்டுறாங்க. இப்படி கையை வச்சுக்குவாங்க, 2 ஸ்டெப்பு போடுவாங்க, இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க, கிஸ் கொடுப்பாங்க, ஹார்ட்டுன்னு காட்டுவாங்க, நின்ன இடத்துல வாம்பாங்க, அதோட முடிஞ்சிச்சு அவங்களுக்கு ஸ்டெப்பு. நிறைய பாட்டு பாருங்க, கிளாமர்ஸ்லாம் ஊற்றுவாங்க அப்படியே அசிங்கமாக, ஜஸ்ட்லாம் அப்படி தெரியும், ஜஸ்ட்டுக்கு கீழே கூட சரக்கு அப்படியே ஊற்றி கால் வழியாக வடியும்.